3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெளியூர் போகிறவங்களாம் இப்போ மாதம் போகிறாங்க. இப்போ அந்த கல்ச்சரை பார்க்க முடியுது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் அந்த மனமாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. முன்னாடி வந்து பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லிமிட் ரொம்ப கம்மியாக இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம நார்த்தில் போவோம், நிறைய சரக்கு எடுப்போம், இங்கே கொண்டு வந்து விற்போம். இன்றைக்கி அப்படி கிடையாது. வேர்ல்டு வைடாக நாங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணோம். இப்போ இவங்களோட டேட்டா எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் 60% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. இது ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, PEன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் 54% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். டாடா மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியன் டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் அஜ்மல் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க இந்த ஒரு இந்தியன் டூரிசம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா இப்போ இருக்கிற ஒரு அன்பேலன்ஸ்டான இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய க்ரோத் கொடுக்குமா? இப்போ என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம இருக்கோம். இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா, மணியே டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்குது, இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் இருக்குது, செகண்டு ஸ்பெண்ட் பண்ணுறோமா சேர்க்குறோமா, மார்க்கெட் வந்து பெருசாக பூம் ஆகிருக்கு, அது எப்போ கீழே விழுவும், இந்த மாதிரி பெரிய மனமாற்றங்கள் இருக்கும் இல்லையா. செகண்ட் லாஸ்ட்டு 10 வருஷம் வந்து நிறைய கவர்மெண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் எந்த வித ரிட்டர்ன்ஸும் இல்லை. இது பார்க்குறோம். ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் வச்சு நான் போகிறேன். இப்போ வந்து ஒரு தனிநபர் வருமானம் $2,500 மதிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில். இப்போது வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய எக்கனாமியை இந்தியாவை யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து பெரிய கன்சியூமர் மார்க்கெட் ஒன்று. செகண்ட், இந்தியாவில் வந்து தயாரிக்கிற பொருள் இங்கேயே சந்தைப்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கே நல்லா தெரியும், யூரோப்பில் இருக்கிறவன், யூகேல இருக்கிறவன், யூஎஸ்ல இருக்கிறவன் வேலையை செய்ய மாட்டானுங்க. இங்கே இருக்கிற பொருளை அவன் அனுபவிக்கிறதுக்கு தான் வேணும். அப்போ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து எல்லாமே நம்ம உழைப்பு இங்கே உழைக்கணும், அவன் எடுத்துக்கணும். அப்போது இந்த சூழ்நிலை தான் நம்மளுக்கு வந்து அடுத்து க்ரோத் கொடுக்க போதே தவிர, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கும், ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஃபியூச்சர் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தனிநபர் வருமானம் $2,500 $8,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டாட்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்சியை எடுத்துக்கலாமே. ஏன்னா 2030 இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ்ன்றதே 31 வயசுன்றது மதிப்பிட்டிருக்காங்க. அப்போது இப்போ வந்து கரண்ட்லி ஆவரேஜ் ஏஜ்ன்றது ஒரு 24லேருந்து 25 வயசு தான். டோட்டலாக நான் சொல்கிற பாப்புலேஷனை ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ யங்ஸ்டரோட கூட்டம் நம்மள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போயே நம்மளே பார்க்குறோம்ல, நம்ம பசங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளோட கலீக்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஜூனியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்பெண்டிங்கில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ கோவிட் டயத்தில் வந்து பெருசாக அடி வாங்கின இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு லாக்டவுன்லேயும் சரி, செகண்ட் லாக்டவுன்லேயும் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டப்மிட் வச்சுட்டாங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், மனநிலையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னடா எங்கேயுமே வெளியே விடலை, ஏன்னா நம்ம எல்லாருமே 4 இடத்துக்கு போய் 4 மக்கள்கிட்ட பேசி பழகினவங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு இந்த ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி திடீர்னு விட்டோன்னே இவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்பெண்டிங் நேச்சர்ன்றது டூரிசம் பக்கம் தான் போயிருக்கு. அதை ஒரு டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெண்டிங் ரிவெஞ்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் என்னை பூட்டி வச்சுருந்தேன்ல, இப்போ பாரு நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெளியூர் போகிறவங்களாம் இப்போ மாதம் போகிறாங்க. இப்போ அந்த கல்ச்சரை பார்க்க முடியுது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் அந்த மனமாற்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இது வரைக்கும் வெளியில் ட்ராவல் பண்ணாத நபர்கள் கூட அந்த கேப்பில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். நீங்களே பாருங்களேன், பைக்குக்குன்னு ஒரு கிளப்பு இல்லையா, காருக்குன்னு ஒரு கிளப்பு, சைக்கிளுக்குன்னு ஒரு கிளப்பு, அதே மாதிரி ட்ரெயினில் போகிற ஒரு கிளப்பு, ஃப்ளைட்டில் போகிற ஒரு கிளப்பு, இந்த மாதிரி கிளப்பு ஃபார்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஃபார்மேஷனாக இருக்குது. இது என்ன உணர்த்துது அப்படின்னா, நிறைய இடத்துக்கு சுற்றணும், ஊர் சுற்றணும். அதே மாதிரி முன்னாடி ஃபேமிலிஸாக போவோம், இன்றைக்கி அப்படி கிடையாது. ஹஸ்பண்ட் ஒரு தனியாக ஒரு டூர் போகிறாரு, ஒய்ஃப் வந்து அவங்க குரூப்போட போகிறாங்க, பசங்களுக்குமே இப்போ டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு மனமாற்றம் தான் இந்த ஃபண்டு வரதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவே என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இனிமேல் அடைய போகுது? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோட இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த 4-வே ரோட்ஸ், நீங்கள் வந்து டயர் 2 சிட்டி எடுத்துக்கங்க, கிராமங்கள் எடுத்துக்கங்க, இந்த 4-வேஸோட கனெக்டிவிட்டி பெருசாக இருக்காது. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து நாகர்கோவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, மீன்ஸ் கன்னியாகுமரி எடுத்துட்டிங்கன்னா, கன்னியாகுமரிக்கு ஒரு ரோடு மட்டும் தான் இருக்கும், இடையில இருக்க எல்லா ஊருக்குமே ரோடு இருக்காது. ஆனால் இப்போ போய் பாருங்களேன், லாஸ்ட் 10 இயர்ஸாக என்ன நடந்திருக்குன்னா, எல்லா கிராமங்கள்லையுமே இந்த 4-வே ரோடு வந்து டச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, மொபிலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் ஒரு மக்கள்னால அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது.
இப்போ இது ஒரு டேட்டா. இன்னொரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார் சேல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு அல்டோ கார், ஒரு சின்ன கார் வாங்குவாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் என்னன்னா ஒரு செடான் போவாங்க, ஒரு டிசைர் போவாங்க. டிசைர் போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 7 பேர் இருக்கிற இன்னோவா வெஹிக்கிளோ இல்லை பெரிய வெஹிக்கிளோ போவாங்க. இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி மனமாற்றம் வந்திருக்குன்னா, ஹேட்ச்பேக்லேருந்து யாரும் செடான் போகிறது கிடையாது, டைரெக்டாக எஸ்யூவி போகிறாங்க. அதே மாதிரி கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவோட ரேட்டே வந்து 10 லட்சத்துக்கு கீழே இருந்தது. இன்றைக்கி எஸ்யூவி இன்னோவா காரே 34 லட்சம். பேசிக்காக ஒரு எஸ்யூவி வாங்கினா 17 லட்சத்துக்கு கம்மியாக வண்டி இல்லை. இப்போ அந்த மாதிரி வெஹிக்கிளை வாங்கக்கூடிய மனநிலையே மாறியிருக்காங்க. அப்போது ரோடுக்கும் காருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு காரை வந்து வாங்கி நம்ம ஊர் சுற்றலான்ற மனநிலையில் வந்திருக்காங்க. இது ஒரு டேட்டா. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் கல்ச்சர்ன்றது வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து லேண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபார்ம் ஓன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியாத நிறைய முதலாளிங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் டே அவுட்னு சொல்லுவாங்க, காலையில் போய்ட்டு ஈவினிங் வந்துடலாம். அந்த மாதிரி தன்னோட ஃபார்மை ரெடி பண்ணி அதெல்லாம் வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மனமாற்றங்கள் இல்லையா, இது மூலியமாகவே வளர்ச்சி அடித்திருக்கு. பட் இது மட்டுமே டேட்டா கிடையாது, இதை தாண்டி நிறைய டேட்டா இருக்குது. அதனால டூரிசம் இண்டஸ்ட்ரி இதை விட பெருசாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இப்போ மக்களுக்கு இப்போ அதிகமாக செலவு பண்ணுற அந்த பிஹேவியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இருக்குது. அதே மாதிரி ரயில்வே கட்டணங்கள் இதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய இன்கம் பார்த்துட்டு இருக்க நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கூட வெளியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரயில்வே கட்டணம், பஸ் கட்டணம் இந்த இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் இதில் க்ரோத் இருக்கா? டெஃபினெட்லிங்க. இப்போ என்னென்னா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கு தான் வந்து கவர்மெண்ட் எப்பயுமே வந்து புஷ் பண்ணுவாங்க. ரொட்டேஷன் மீன்ஸ் இப்போ சுற்றுலாத்துறை எடுத்துட்டோன்னா ஆஃபர்லி மக்கள் ட்ராவல் பண்ணணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டிக்கெட் விற்றேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் இந்தியன் ரயில்வே சொல்கிறேன், ஒரு 500 டிக்கெட் விற்றேன், அதில் 20% லாபம் பார்த்தேன் அப்படின்றத விட்டுட்டு அந்த 500 டிக்கெட் எவ்வளோ நம்பர்ஸ்க்கு விற்கிறோம் கரெக்டாக. இப்போ 500 டிக்கெட் வந்து 1000 பேருக்கு விற்கிறோம் அப்படின்னா அதில் 20% லாபம். அதை விட்டுட்டு இப்போ கவர்மெண்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அதை 250 ஆக்கி எப்படி 4000 டிக்கெட் விற்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில், செகண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரெயினோட கவுண்ட்டே பார்த்தீங்கன்னா ட்ராவல் நிறைய ஆகிடுச்சு. அப்போது இங்கே கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்லி ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது என்னென்னா 250 ருபீஸ் கூட நீங்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸில் ஈஸியாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸில் நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மக்களுக்கு வந்து அந்த ஊரில் போய் தங்குறதுக்கோ, அந்த ஊரில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கோ, அந்த ஊரில் சுற்றுலா சார்ந்த இருக்கக்கூடிய வெஹிக்கிளோ இல்லை ஒரு டாக்ஸி எடுத்தோ, ஏன்னா சில ஊர்களில் பாருங்கள், இப்போ மைசூர்லாம் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 ரூபாயோ 100 ரூபாயோ டிக்கெட்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டிக்கெட் எடுத்துட்டோன்னா அன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த பஸ்ஸில் ஏறி இறங்கிக்கலாம். ஸோ அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மைசூர் வந்தால் போதும், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா இதுவுமே விசிட் பண்ணிட்டு வரலாம். பொதுவாக வந்து சுற்றுலான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸ் செக்மெண்ட் மட்டும்தான் போகணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து வேல்யூம் கேமே கிடையாது, ரீட்டைல் கேம். அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுமே வந்து எல்லா டெஸ்டினேஷனும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏர்லைன்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு மில்லியனியர்ஸ் ட்ராவல் பண்ணுறது தான் ஏர்லைன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் கோடீஸ்வரர்கள், அப்புறம் லட்சாதிபதி. இப்போது ஒரு 1000 1500 இருந்தால் கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவ்வளோ அளவுக்கு அந்த கட்டணம்ங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரீசன்னாலையும் சுற்றுலாத்துறையில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒண்டர்ஃபுல்ங்க. இப்போ ஏர்லைன்ஸ் சப்ஜெக்டே நம்ம பேசலாம். இப்போ ஏர்லைன்ஸில் நீங்கள் வந்து இண்டிகோ விமானம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ நிறைய விமானங்கள் இருக்குது இல்லையா. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா லக்ஸரியாக இருந்தது ஏர்லைன்ஸுன்றது. ஸோ பணக்காரவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும், பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம கூட இந்த சூரியரை போட்டுற படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. ஏன் வந்து லக்ஸரி ஆட்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும் தான் போக முடியுமா, மிடில் கிளாஸ் லோ கிளாஸ்லாம் போக முடியாதா அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா அது உண்மை தான். இப்போ அந்த மாதிரி ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியில் சொல்கிறேன். இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரே டெஸ்டினேஷன் போயிட்டு வரதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னை டு பெங்களூர் போயிட்டு வருதுன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 14 ட்ரிப் போகுது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட ஓவர் ஹெட் காஸ்ட் ஒன்று தாங்க, ஃப்ளைட் வாங்குற காஸ்ட் ஒன்று தான், அங்கே கொடுக்குற எம்ப்ளாயி காஸ்ட் ஒன்று தான். ஆனால் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா 5000 6000 டிக்கெட்டை வந்து 3000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இப்போ நார்மலாக நீங்கள் பெங்களூர் டு சென்னை வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டு பாருங்கள், ஃபேரு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மேபி அது ஒரு 10,000 ரூபா காட்டலாம். இதே இது வந்து நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணுறீங்கன்னா கம்மியாக காட்டும். சில நாட்களில் என்றைக்கு அந்த ட்ராவல் வந்து கம்மியாக இருக்கோ, சில நாட்களில் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ண கூட 3000 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன என்ஷூர் பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ட்ராவல் ஆனால் போதும், ஸோ தட் எனக்கு அந்த ஓவர் ஹெட் காஸ்ட்டுக்குள்ளே அது அடங்கினதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளோட காஸ்ட்டு சென்னை டு பெங்களூர் வந்து 1 கோடி ரூபா வருதுன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஓவர் ஹெட் காஸ்ட்டு.
அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 14 ட்ரிப் அடிக்கிறதுனால 3 கோடி ரூபா வருமானம் வருதுன்னா அந்த 14 ட்ரிப்பை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ லாபம் எடுக்கணும்னு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களால கம்மி ரேட்டுக்கும் கொடுக்க முடியும், அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ராவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த டேட்டாவே நம்மள்ட்ட இருக்குது. சுற்றுலா அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த யாத்திரை போகிற நபர்கள் அவங்களோட குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் மெடிக்கல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணுறது, மெடிக்கல் ட்ரிப் அவங்க அந்த மாதிரி போகிறாங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் இதில் ஒரு பெரிய க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? டெஃபினெட்லிங்க. இப்போ டூரிசம் வந்து முன்னாடியே வெளியூர் போய் நம்ம குற்றாலத்தை குளிச்சுட்டு வரது தான் டூரிசம் இருந்தது. இன்றைக்கி டூரிசம்லேயே பல வெரைட்டி மாறிடுச்சு. ஸ்பிரிச்சுவலாக போகிற டூரிசம் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக போகிற டூரிசமாக இருக்குது, தென் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக டூரிசம் இருக்குது. இப்போ நீங்கள் அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வெளிநாட்டுக்காரவங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய செலவுகள் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது 50,000லேருந்து ஒரு 1 லட்சம் செலவாகும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த டென்டல் டாக்டரே என்ன பண்ணுறாருன்னா ஹெல்த் டூரிசம்னு ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த பேக்கேஜை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஓகே இந்த பேக்கேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அந்த பேக்கேஜில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆகுதுனீங்களா, இந்த 3 நாள் வந்து மற்ற டெஸ்டினேஷன் நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னை வராங்க அப்படின்னா சென்னையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு வாங்க, ஊட்டி போயிட்டு வாங்க, இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இந்த டாக்டர் என்ன செய்கிறாருன்னா இங்கே இருக்கிற டிராவல் ஏஜென்ட்டை டைய போட்டுறாரு. ஸோ பேக்கேஜை வந்தோடனே இந்த டாக்டரோட வேலை என்னன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குறது மட்டும்தான், மற்றது எல்லாமே அந்த டிராவல் ஏஜென்ட் பார்த்துக்குவாங்க. எப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து கூட்டு வரதுலேருந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து எடுத்து அடுத்து ஃப்ளைட் எடுக்கிறதுலேருந்து எல்லா டெஸ்டினேஷன் போகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி ப்ரீ பிளான்டாக பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம். தென் வந்து பிஸ்னஸ் டூரிசம் பற்றி சொல்கிறேன். முன்னாடி வந்து பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லிமிட் ரொம்ப கம்மியாக இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம நார்த்தில் போவோம், நிறைய சரக்கு எடுப்போம், இங்கே கொண்டு வந்து விற்போம். இன்றைக்கி அப்படி கிடையாது. வேர்ல்டு வைடாக நாங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போகிறது பெரிய விஷயமா சொல்லுவாங்க. நான் ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு 15 நாள் வந்து நானே சுயமாக டிக்கெட்டை புக் பண்ணி ஒரு விசா அப்ளை பண்ணி டேரெக்டாக ஒரு 15 டேஸ் இருந்து மார்க்கெட் சர்வே போய் பார்த்தோன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த நாடு நம்மளை வெல்கம் பண்ணுது. எப்படி வெல்கம் பண்ணுறதுன்னா நீங்கள் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளெல்லாம் அவன் இன்வெஸ்டராக பார்க்குறான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அங்கே போனால் அது சேக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவார், ஒட்டகம் மேய்க்க வச்சுருவாங்க, இந்த மாதிரி பல பிம்பம் நம்மள்ட்ட இருக்குது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நாங்கள் போகும்போது என்ன நடந்ததுன்னா அவங்களே வந்து ஒரு ஃப்ரீ ஜோன் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீ ஜோன் ஏரியாவில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்குறாங்க. அங்கே போய்ட்டு நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவனே டேட்டா கொடுக்குறான். அதுக்கு என்ன லைசன்சிங் ப்ராசஸ் இருக்குது, எத்தனை வருஷம் நீங்கள் தொழில் பண்ணலாம், எம்ப்ளாயி எடுத்தால் எப்படி பண்ணணும், ஒன் டெஸ்கில் அது நடக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ் டூரிசம் இன்றைக்கி எமர்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி டூரிசமில் வெரைட்டிஸ் மாறி இருக்குது. ஸோ தட் அது மூலியமாக ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஓகே. ஆனால் இந்த டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணதோடு சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷனும் அட்வைஸும் வேறு கொடுத்துருக்குறாங்க. இது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டிஸ் கிடையாது. ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான கேரண்டி அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாகவே கேரண்டிஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறது சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. எது எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே கேரண்டி கிடையாதுங்க. நம்ம நடந்து போகிறோம், அடுத்து வந்து இப்படியே நடந்து கண்டினியூவாக போகும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பைக்காரை வந்து அடிச்சிருவான், ஏதாவது ஒரு கார்காரை அடிச்சிருவான். எங்கேயுமே கேரண்டின்றது ஒன்று கிடையாது. இது என்ன அப்படின்னா ஒரு 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 டேட்டா ஓரியன்டாக தான் இந்த கால் நம்ம எடுக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி எப்படி எமர்ஜ் ஆயிருக்கு, ஃபியூச்சரில் இந்தியாவோட எக்கனாமி எப்படி வளரும், மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, அதுக்கு குளோபல் எக்கனாமி எப்படி செட்டில் பண்ணுது, அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் அண்ட் பாலிசி சப்போர்ட் பண்ணுதா, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறோம். இதனால் வரைக்குமே பண்ண ரிட்டர்ன்ஸு இந்த மாதிரி டேட்டா வச்சு தான் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமே தவிர, இல்லை எனக்கு நடந்து போனாலே போதும், நான் பெருசாக வளர வேண்டாம், எனக்கு வந்து கன்சர்வேட்டிவாக இருந்தால் அதை எப்படியே போட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. ஓகே. இப்போ நம்ம பேசினது வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதில் பாசிபிலிட்டியான விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ்ஸான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டூரிசம் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் டாட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரிலேட்டடான ஃபண்ட்ஸ், இந்த இந்தியன் டூரிசம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதோட க்ரோத்துக்கு அதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது சார்? டெஃபினெட்லிங்க. இப்போ என்னென்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி தீம் பேஸ்டு, அதாவது என்ன ஒரு செக்டார் பேஸ்டோ தீம் பேஸ்டோ தான் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராசஸும் ஒரு பாலிசியும் குளோபல் வைஸாக சப்போர்ட்டும் இல்லை, இந்தியாலையும்
அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ அந்த கிளைமேட் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக்சர்டாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமரோட மனநிலையும் மாறி இருக்குன்னு வைங்களேன். இப்போ டாடா என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு டூரிசம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க. எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஃபண்ட்ஸுமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ இவங்களோட டேட்டா எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் 60% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. இது ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, PEன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் 54% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 17 ஸ்டாக்ஸ் இந்த டூரிசம் ரிலேட் பண்ணது, ஹோட்டல், ரயில்வே, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸு, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசமில் சர்வீஸ் சார்ந்த விஷயங்களில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் 17 ஸ்டாக் போகிறாங்க, அப் டு 30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்து, அதுவும் டூரிசம் சார்ந்து தான் இருக்க போகும். இது ஒரு மல்டி கேப்பில் ஃப்ளெக்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. அதனால இதில் என்ன அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்கன்னா 60% வந்து இந்த ஃபண்டு டூரிசம் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்கு. ஸோ இனி கோயிங் ஃபார்வர்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தென் வந்து இது இண்டெக்ஸில் வந்ததுனால எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பெருசாக இருக்காது. அதனால இது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. சரி, இப்போ டூரிசம் சார்ந்து இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, பட் நிறைய ஃபண்ட்ஸ் கிடையாது. ஸோ டாடா பர்டிகுலராக இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு காரணம் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி செக்டார் பேஸ்டோ தீம் பேஸ்டோ இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிஸ்கியானது தான். உங்களால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். செகண்ட், நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களும் நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஆணித்தரமாக இந்த இண்டஸ்ட்ரி நல்லா வளருன்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களோட டிசிஷன் சார்ந்தது தான். டூரிசம் ஃபண்ட்ஸ், அதுலேயும் பர்டிகுலராக டாட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த இந்தியன் டூரிசம் ஃபண்ட்ஸ், இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.